வணக்கம் மக்களே, இன்றைக்கி சண்டே. சரி, சண்டே நமக்கு என்ன டாஸ்க்குனால் இந்த தட்டு உருளைக்கு பார்த்தீங்களா, ஸோ அதெல்லாம் எடுத்து அந்த பக்கம் போர் போடணும். ஸோ மாட்டுக்கெல்லாம் இப்போது வறட்சி ஆயிடுச்சு. ஸோ இது மாதிரி சொரணையாக இருக்குது. இது எல்லாமே நம்ம எடுத்து அதை பட்டறை கட்டி வச்சாச்சு. ஸோ இந்த பட்டறையில் தான் நம்ம போட போகிறோம். நம்ம ஒரு வாரமாக தவணை. ஸோ இன்றைக்கி தான் அது சரி பண்ண போகிறோம். இன்றைக்கி இந்த டாஸ்க்கு முடிச்சுட்டு தான் நம்ம போய் இன்றைக்கி மட்டன் சிக்கன்லாம் ஒரு பிடிக்க போகிறோம். இப்போ தான் எந்திரிச்சா அன்றைக்கி மணி 8:30 ஆயிடுச்சு. சரி வாங்க போய் நீ எடுத்து வைப்போம். எடுத்து வைக்கிறத நம்ம நீ ஒன் பை ஒன்னாக பார்த்துட்டே இருப்போம். ஆளுங்க நிறையா இருந்தாங்க, பிரச்சனை இல்லை. தட்டை அறுத்து தனி கத்தையாக கட்டி வைப்பாங்க போர். ஆனால் இந்த தட்டி பாருங்கள், எல்லாம் சுற்றியாச்சு. ஆளுகளை கண்டுபிடிக்க முடியறதில்ல, ரொம்ப நேரம் ஆகுது, காசு அதிகம். அதனால் டிராக்டரியாக எடுத்து டிராக்டரி சுருட்டி வச்சுருது. நம்ம அதை எடுத்து போர் வைக்க போகிறோம். வீடியோ எடுக்கிற அப்பாவை இது பண்ணுறாங்களா? இருக்குது எப்படி சொல்லி கொடுத்துருக்கா? இரு தர ஒரே ஒரு சீன் எப்படியோன்னு வெய்ய. வானம் ப்ளூ கலரா தெரியுது அப்படி. ஃபோன் அப்படின்னு தரலின்னா அப்படின்ட்டு ஒரே அழுவாச்சு. நான் வீடியோ எடுக்கிற கொடுங்க அப்படின்னு. ஸோ அவங்ககிட்ட ஃபோன் கொடுத்துடலாம், கீழே இது போட்டானே என்ன பண்ணுறது. அதனால் நாங்கள் அம்மாட்டே கொடுத்துட்டோம். இந்த ஆட்டுக்குட்டிங்க எங்கே ஏற வேண்டாமோ அங்கே தான் இங்கே வேறுங்க உள்ளே இது காலு கை உடஞ்சிருந்து என்ன ஆகிருக்கு. நல்ல வேலை எதுவும் ஆகலை நல்ல விதமாக. ஸோ நான் இப்போ தட்டுப்போர் எடுத்து வச்சுட்டு இருந்தேன். இந்த கருத்து வைக்கப்புலுக்கு எங்கள் ஊரில் 40 ரூபா, தட்டுக்கு எவ்வளோன்னு தெரில. இது அப்போ தான் எடுத்துகிட்டு வந்தார். உங்கள் ஊர்லாம் தட்டு அறுத்து இது மாதிரி சுருட்டுறதுக்கு ஆளுகள் இருக்கிறாங்களா இல்லை டிராக்டரியா அப்படிங்கிறது மறக்காம கமெண்ட் பண்ணுங்கள். ஏன்னா எங்கள் ஊரில் ஆளுகளாக இருந்தாங்க. இப்போ கடைசியில் பார்த்தீங்கன்னா நல்லா டிராக்டரியிலே போயிடுச்சு. என்னங்கன்னா இப்போது கத்தை தனித்தனி கத்தையாக இருந்ததுன்னா நமக்கு ஒரு 2 கத்தை என்ன வேணுமோ அப்படின்னு நான் 3 மாடு இருந்ததுன்னா 3 கத்தையை எடுத்து நம்ம போட்டு வச்சுருவோம். ஆனால் இந்த சொரணை அப்படி கிடையாது. சொரணையில் எத்தனை கத்தையும் இருக்குதுன்னு தெரியாது. எடுத்து நம்ம வெளியே போட்டோம்னா மழை வச்சுக்கோங்க, நல்லா நனைஞ்சு வேஸ்ட்டாக போயிடு. கம்முனு வைக்கப்புள்ள கொண்டு விட்டு போட்டிருக்கலாம். ஒரு ஆசை தீர 2 கத்தை விட்டுருக்கேன். அபிதங்கத்துக்கு இது மாதிரிலாம் வேலை செய்யணும்னு ரொம்ப ஆசை போல். அவனுக்கு விளையாட்டு தானே ரொம்ப அதிகமாகிடுச்சு. சரி இது மாதிரி நானும் தள்ளுறேன்னு சொல்லிட்டு இருந்தாங்க. சரி ஓகே, இன்றைக்கி சண்டே தானே, சரி நீ லேட்டாக ஒன்றும் பிரச்சனை இல்லை, ஒரு 4-5 சம்மதம் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு அவனும் உருட்டிகிட்டு இருந்தான். என்ன பையன்னா தட்டுக்கு இது உருட்டும் போது அவன் கை கிழிச்சிச்சுன்னு வச்சுக்கோங்க, இது விளையாட்டு வினையாயின்னு சொல்கிற மாதிரி ஏதாச்சும் ஒன்று தப்பாச்சு என்ன பண்ணுறதுன்னு தெரில. அதனால் அவன் பாட்டுக்கு தள்ளி விளையாண்டுட்டு இருந்தான். சரி ஓகே, நமக்கு வேலையாகுது, சிற்றாளுங்க இருந்தாங்கன்னா நமக்கு டப்புன்னு வேலையாயிரு. எத்தனை ஆளுங்க இருந்தாலும் சிற்றாள் ரொம்ப முக்கியம். இது மாதிரி தூக்கி போடும்போது மட்டும் ரொம்ப வெயிட் ஆகிற மாதிரி இருந்துச்சு. ஆனால் என்னென்னா சுருணை நம்ம போர் வச்சுட்டோம்னா கண்டிப்பாக படுத்தா தேவைப்படலாம் தகரமாச்சு போடணும். நாம்ளே போர் வச்சுட்டா பிரச்சனை இல்லை, கூம்பு சேர்த்து வச்சிடலாம், 2-3 தென்னை மட்டும் வச்சுட்டா வேலை முடிஞ்சிடும். ஆனால் இது மாதிரி சுருணை விட்டுட்டோம்னா வேலை டக்குன்னு ஆயிரும். ஆனால் செலவு அதிகம். ஏன்னா மேலே ஒன்று கன்ஃபார்ம் படுத்தா போட்டே ஆகணும், இல்லை தகரம் போட்டே ஆகணும், இல்லை மழை சீக்கிரம் எடுத்து போயிடும். தண்ணி உள்ளே இறங்குறதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்குது. அதனால் கொஞ்சம் செட்டு மாதிரி போட்டுட்டோம்னா எடுத்து போகிறதுக்கு ஈஸி. படுத்தா மாதிரி தகரம் மாதிரி போட்டோம்னா கொஞ்சம் ஜாக்கிரதை எடுக்கணும். ஏன்னா தகரங்க நம்ம மேலே இது படாமல் பார்த்துக்கணும். இப்போ மேக்ஸிமம் தகரம் போட்டுக்கிறாங்க. சரி இது போட்டதுக்கப்புறம் மறுபடியும் கொஞ்சம் தகரம் வாங்கணும். ஆனால் சின்னதாக போராக இருக்குது. ஸோ அதனால் மறுபடியும் இது இப்போது நெல் அறுத்ததுக்கப்புறம் தட்டு போட்டோம்னா தட்டு வந்ததுன்னா அதுக்கப்புறம் இந்த பட்டறையிலே வச்சிட வேண்டியதுதான். இந்த தட்டுப்போர் கிட்டத்தட்ட ஒரு வாரமாக தவணை வச்சிடலாம் அப்படின்ட்டு. முக்கியமாக இந்த ஃபோனில் வேறு ஸ்டோரேஜ் இல்லை. சரி அதுக்கோசரமே தட்டுப்போர் வைக்கிறது எடுக்கணுக்கோசரமே ஒரு வாரம் வெயிட் பண்ணி எடுத்தது. கத்தையை தூக்கி பார்த்தா எந்த கத்தை வெயிட் கம்மியாக்கும் பார்த்தா 2 கத்தையுமே கிரிச்சுன்னு இருக்குது. சரி ஓகே சொல்லி இதுதான் கொஞ்சம் கம்மியாக இருக்குன்னு சொல்லி, ஏன்னா மேலே கூம்பாச்சி இதுதான் வைக்கணும். மொத்தமாக ஒரு 15 கத்தை 20 கத்தையாக தான் இருந்தது அப்போ குத்தைக்கு கடை ஓட்டினதில். சரி அப்படின்னு சொல்லி தூக்கி மேலே வச்சுட்டோம். இந்த பட்டறை கூட்டுறதுக்கு முன்னாடி பார்த்திங்கன்னா கல் போட்டு மண்ணெல்லாம் சவனடிச்சு அதுக்கப்புறம் சாம்பலுக்கு பார்த்திங்களா, அடுப்பு சாம்பல் அதை போட்டு தான் பட்டறை வச்சோம். எதுக்காக அப்படி போட்டது அப்படின்னு கேட்டிங்கன்னா கரையான் பிடிக்காமல் இருக்குது, இல்லைன்னா கரையான் பிடிச்சிரு. அதனால தான் பார்த்திங்கன்னா தட்டுப்போருக்கு கீழே சாம்பல் போட்டது. ஐயந்ததெல்லாம் சொன்னார். ஓகேன்னு சொல்லிட்டு மேலே 2-3 தென்னங்குச்சியெல்லாம் போட்டு போகிறதுக்குன்னு ரொம்ப சந்தாக இருந்தது. சரி அதனால் கீழே அந்த தட்டோட
பிசரெல்லாம் தொங்கிட்டு இருக்குன்னு சொல்லிட்டு தான் நாங்கள் வந்து என்ன பண்ணிட்டோம், அது மாதிரி குச்சியெல்லாம் போட்டு நம்ம போர் ரெடி பண்ணி பட்டை ரெடி பண்ணி இப்போ வச்சிட்டோம். ஒரு 4 கற்று தான் இருக்குது. முடிஞ்சதுன்னா வீட்டில் நான்வெஜ் ரெடி ஆகிடுது. ஃபஸ்ட்டு உங்களுக்கு வீடியோ சொல்லியிருப்பேன். சரி, அதை போய் இன்னைக்கு குளிச்சுட்டு சின்ன தோட்டத்துலேயும் கொஞ்சம் வேலை இருக்குன்னு நினைக்கிறேன். மழை வேறு எங்கள் ஊரில் இந்த வாரம் பேஞ்சுது. ஸோ அதனால் அந்த ஆலமர கார்டனில் கொஞ்சம் போய் கசப்பூடு கோயம்புத்தூர் பூடு நிறைய இருந்துச்சு. அதெல்லாம் போய் கொஞ்சம் பிடிங்கிட்டோன்னு பார்த்தேன். உள்ளே போய் தண்ணி விட்றதுக்குள்ள வசதியாக இருக்குது, இல்லைன்னா ரொம்ப சிரமமாக இருக்குது. இப்போ ஒரு மழை பேஞ்சிருக்குது, சோளத்தட்டு போட்டுட்டோம்னா நமக்கு மாட்டுக்கெல்லாம் ஆக்கி, இல்லைன்னா கொஞ்சம் வறட்சிக்கு தீனு இருக்காது, ரொம்ப சிரமமாக போயிடும். அது மட்டும் எனக்கு கடலக்கொடி இருந்துச்சு, அது ஆட்டுக்கு சாப்பிட்டு கொஞ்சம் தண்ணி வச்சோம்னா கொஞ்சம் ஊறிக்கே கொஞ்சம் 2 காசு பார்த்துக்கலாம். அப்படின்ட்டு குட்டிக்கு ஒரே ஹாப்பி. இல்லை அங்கேருந்து இங்கே கொண்டு போங்க. மார்ச் மாதம்தான் ஆகுது. வெயில் பார்த்திங்கன்னா மே மாதத்தோட மீற மாட்டேங்குது. இப்போவே எங்கள் ஈரோடு சைடெலாம் பார்த்திங்கன்னா 100 டிகிரி செல்சியஸ் வந்துருச்சு. வெயில் தாக்கு பிடிக்கவே முடியறதில்லை. ஏன்னா அந்தளவுக்கு வெயில் பார்த்திங்கன்னா ஒரு 11 மணிக்குள்ளே வீட்டுக்குள்ளே போய்க்கோண மாட்டேங்குது. வெயில் போட்டு சுட்டே வைக்கிற மாதிரி இருக்குது. வெயில் மாம்பழத்தில் ஆயிட மாட்டேங்குது. அது அந்தளவுக்கு ஹீட்டு. எந்த ஒரு வீட்லேயுமே எந்த ஒரு ஃபங்க்ஷன்லையுமே குழந்தைங்க இருந்தாங்கன்னா அது ஒரு தனி. அவங்க பாட்டுக்கு விளையாண்டு வெள்ளந்தியே எதுவுமே மனசில் வச்சுக்காமல் சொல்லிடுவாங்க. பெரியவங்க ஆகத்தான் நமக்கு வந்து அதை வந்து இப்படியோ இவங்க இப்படி சொல்லிட்டாங்களா அப்படி சொல்லிட்டாங்களா ஓவர் திங்கிங் பண்ணி நமக்கு ஒரு மாதிரி ஆகிடுது. ஆனால் குழந்தைங்க அப்படி கிடையாது. திட்டணும்னா அழுவாங்க, மறுபடியும் அதே மாதிரி வேணும் நம்மக்கிட்டே வருவாங்க. யாராக இருந்தாலும் அப்படி தான். குழந்தைங்க வீட்டில் அது ஒரு ஹாப்பி. சின்ன வயசாக இருந்து நம்ம ஜாலியாக இருக்கலாம். ஸோ குட்டி உங்களுக்கு ஆட்டுக்குட்டி எல்லாம் கிடா குட்டி வேணும், ஈரோடு மாவட்டத்தில் நீங்கள் இருக்கிறீங்க அப்படின்னா கால் பண்ணுங்கள். ஒரு அல்லாடு ப்ளஸ் 2 மூட்டுக்குட்டி இருக்குது சேல்ஸுக்கு. அது இல்லாமல் கிடா ஒரு 2 கிடா இருக்குது. டிஸ்கிரிப்ஷனில் இல்லை கமெண்டில் உங்களுக்கு வந்து ஃபோன் நம்பர் ஆட் பண்ணுறேன். ஸோ அந்த ஃபோன் நம்பரை கான்டாக்ட் பண்ணி கேட்டிங்கன்னா உங்களுக்கு ஆட்டுக்குட்டி இல்லைன்னா கிடா குட்டி, மூட்டுக்குட்டி, கிடா, பெரிய ஆடு, வளர்த்த ஆடு எல்லாமே இருக்குது. ஓகே மக்கள், அடுத்த வீடியோவில் சந்திப்போம். நன்றி, பாய் பாய்.